ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஐஸ்வர்யா பிரகாஷ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு vlog வரப்போகுது. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம் எங்கெல்லாம் போகிறோன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மா ஹாய். கிளம்பலாமா? ஆன் த வேல இன்னொரு நாத்தனாரை வேறு பிக்கப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ பிக்கப் பண்ணிவிட்டு கூடவே எங்கள் சித்தி பையனும் வந்திருந்தான். ஸோ அவனையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மாமாவோட சிக்னேச்சர் ஸ்டெப் போடுங்க, திரும்ப போடுங்க. கோயில்கிட்டலாம் மாலை விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு ஆன் த வேலே பெரியாரில் நிப்பாட்டி மாலை வாங்கியாச்சு. பார்த்தா இங்கே அதை விட ரேட் சொன்னாங்க. ஸோ அதை பிரகாஷ் உட்காந்து பார்கெயின் பண்ணிக்கிட்டு இருந்தான். பார்கெயின் பண்ணிட்டு மொத்தமாக நம்மளுக்கு தேவையான மாலை எல்லாத்தையும் இங்கேயே வாங்கியாச்சு. முடிச்சு போட்டுருங்க. இவ்வளோதான். அடுத்த வண்டி கோயிலில் தான் நிற்கும். மார்னிங் நாங்கள் எல்லாம் ரொம்ப லேட்டாக கிளம்புனால அம்மா பணியாரம் சுட்டு அதை பேக் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு போகிறோம். காலையில் யாருமே சாப்பிடாதனால எல்லாருக்கும் பணியாரம் செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. அதை தான் இன்னும் இப்போ எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. யுவா குட்டி தான் சரியான ஹைப் மூடில் இருந்தார். இங்கே கிளம்புனதுலேருந்து போகிற வர சரியான ஆட்டம் காருக்குள்ளே. நாங்கள் கிளம்ப லேட் ஆனதுனால வெயிலில் சரியான வெயிலில் தான் போனோம். ஸோ காரில் இருந்துமே செம்ம ஹீட்டாக இருந்துச்சு. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு இந்த ட்ராவல் ஆக்சுவலாக போகிறப்ப. ஆன் த வேல ஸ்நாக்ஸ் வாங்கக்காக காரை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். ஒரு வழியாக திருச்சுழி வந்தாச்சு. இந்த குலசாமி கோயில் வந்து சென்னுலைக்குடியில் இருக்குது. திருச்சுழிலே நம்ம சாமிக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டா தான். அங்கே எதுவுமே பெருசாக கடைலாம் இருக்காது. ஸோ அம்மா பிரகாஷும் அங்கே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தாங்க.
சின்ன பிள்ளைலேருந்தே பாம்புனா எனக்கு ரொம்ப பயம். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இருக்க ஆன் த வேல காரை கிராஸ் பண்ணி சரியான பெரிய பாம்பு போயிடுச்சு. அதை நான் பார்த்து கத்திட்டேன். அதுலேருந்து இந்த குட்டீஸ் ரெண்டும் என்னை பாம்பு 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 பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் போனது சாட்டர்டே மார்னிங். ஃப்ரைடே நைட் பார்த்திங்கன்னா விடிய திருவிழா நடக்கும். பட் எங்களால் இந்த தடவை போக முடியல. ஏன்னா அண்ணாவும் கங்காவும் சாட்டர்டே மார்னிங் தான் வந்தாங்க. அண்ணாக்கு லீவ் கிடைக்காத காரணத்தினால நாங்கள் சாட்டர்டே போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதனால தான் இவ்வளோ மெஸ்ஸியாக கிடக்கு கோயிலை சுற்றி. இல்லைன்னா சூப்பராக இருக்கும் கோயில். எல்லாத்துக்கும் ரோஸ் கொடுக்க கோயிலுக்கு வந்துட்டு வெஜ்ஜு தாம்மா சாப்பிடுவேன். கௌரி ஒன்றுமே பண்ணாமல் எப்படி டயர்டாக. ஸோ போகிற வழியில் இன்னொரு சாமி இருக்குது. அங்கே அண்ணா கங்கா யுவாக்குட்டி பிரகாஷ் மட்டும் போய் சூடம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாம் காரில் உட்காந்துருந்தோம். ஆனால் நாங்கள் ரிட்டர்ன் போகிறப்ப செம்ம கிளைமேட்டாக இருந்துச்சு. நாங்கள் கோயில் இருந்தப்போ இந்த சைட்லாம் சரியான மழை போல் சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் நாங்கள் போகிறப்போ. நாங்கள் எப்போ கோயிலுக்கு போனாலும் ரிட்டர்ன் போகிறப்ப காரியாப்பட்டியில் நிப்பாட்டி அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்குவோம். ஏன்னா காரியாப்பட்டியில் இந்த காரச்சேவு சேவு இந்த ஒரு ஜீனி மிட்டாய் மாதிரி இருக்கும். அது பார்க்க ஜிலேபி மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஃபேமஸாக அங்கே டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே நிப்பாட்டி பிரகாஷ் எல்லாருக்கும் வாங்கிட்டு இருந்தார். இது வெல்லம் எடுத்துக்கோங்க. ஃபைனலாக மதுரை ரீச் ஆகிடுச்சு. மதுரை ரீச் ஆகிறப்ப ஒரு 6 மணி இருக்கும். எல்லோரும் செம்ம டயர்டு. ஸோ போய் எல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான vlogல சந்திப்போம். டாடா பாய்.